Hi friends, welcome to Azhagiya Illam. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் ரிங்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்ட் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு டொமேட்டோ கெச்சப்போ இல்லை மயனைஸ் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு ஒரு திக் ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க. திக் ஸ்லைசஸாக நல்லா ரவுண்டாக நமக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ரவுண்டாக நம்ம இதிலருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற பார்ட்டெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம்லாம் வேறு எதுக்காவது நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆனியன் ரிங்ஸ்க்கு ரவுண்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆனியன் ரிங்ஸ் செய்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன், ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் இருக்குது. மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு அதை விட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது சீரகத்தூள், அப்புறம் உப்பு. ஒரு பவுல் எடுத்து அதில் மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம். அப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த மாவோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். முன்னாடி இந்த மாவில் வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒரு முறை லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு அந்த ஆனியனில் ஒட்டாமல் போயிடும் மாவு. அதனால் நல்ல ஓரளவு திக் பேஸ்ட் வர மாதிரி நம்ம தண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் ரிங்ஸ் எல்லாம் எடுத்து அதில் டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கிறதுனால ஒட்டுது நல்லா, இல்லைன்னா ஒட்டாது நமக்கு. ஸோ இப்போ பிரெட் க்ரம்ஸை நல்லா அந்த மாவில் படுற மாதிரி நம்ம நல்லா பெரட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஆனியன் ரிங்ஸும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெயை விட்டு சூடாகட்டும். சூடானோன்னு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு ரிங்ஸாக அதில் போட்டு எடுத்துட போகிறோம். கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம், இல்லைன்னா மாவு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஆனியன் ரிங்ஸ் சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டு வருது. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அண்ட் டேஸ்டியாகவும் இருந்தது. ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். நன்றி.